அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் மிகவும் சிறப்பானது. அல்லாஹ் அருளிய திருக்குரானில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறிய சூறாவை கொண்டு அல்லாஹ்வின் உதவியை எவ்வாறு நாடலாம், நம்முடைய தேவைகளை எவ்வாறு அல்லாஹ்விடம் கேட்டு பெறலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நமக்கு இருக்கும் தேவை சிறியதாக இருந்தாலும் சரி, மிக பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பொறுத்தவரை அது மிகவும் எளிதான காரியமே. இது முடியாது, இது கஷ்டம் என்று அல்லாஹ் கூறுவதில்லை. அனைத்திற்கும் வல்லவன் அல்லாஹ். நம்முடைய அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய வல்லமை மிக்கவன் அல்லாஹ். இப்போது நாம் பார்க்க போகும் இந்த அமலை நீங்கள் எப்போது செய்ய வேண்டும் என்றால், இரவு தூங்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டும். முடிந்தால் ஒழு செய்து தூய்மையாக இருந்து கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். கிப்லாவை முன்னோக்கி அமர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. முதலில் 11 முறை சலவாத் ஓத வேண்டும். குறிப்பாக தாரூத் இப்ராஹீமை ஓதுவது சிறப்பானது. அதன் பிறகு திருக்குரானில் இடம்பெற்றுள்ள சூரத்துல் கத்ரை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். கண்ணியமிக்க அந்த இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? லைலத்துல் கத்ரி ഖൈറുൻ மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த இரவில் மலக்குகளும் ரூஹும் ஆகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்கள் இறைவனின் கட்டளையின்படி அனைத்து காரியங்களுடனும் இறங்குகின்றனர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஅல் ஃபஜ்ர். அந்த இரவு முழுவதும் சாந்தியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். விடியற்காலை உதயமாகும் வரை அது தொடர்கிறது. இந்த சிறப்புமிக்க சூறாவை 7 முறை முழுமையாக ஓத வேண்டும். 7 முறை ஓதி முடித்த பிறகு அல்லாவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான யா பப்பா என்ற பெயரை 131 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு 66 முறை சலவாத் ஓத வேண்டும். இந்த அமலை முடித்த பிறகு உங்களுடைய மனதில் இருக்கும் தேவையை அல்லாஹ்விடம் பணிவோடும் நம்பிக்கையோடும் துஆ செய்து கேளுங்கள். அதன் பிறகு உறங்கச் செல்லுங்கள். இந்த அமலை தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாவின் அனுமதியால் மிக விரைவிலேயே நீங்கள் எதற்காக துஆ செய்தீர்களோ அதற்கான நன்மையான மாற்றங்களை காண ஆரம்பிப்பீர்கள். இது இந்த சூறாவின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் வழங்கும் அருளாகும். எனவே இந்த முறையை தொடர்ந்து பின்பற்றி வாருங்கள். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவானாக. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பு நீங்கள் தொழாமல் இருந்திருக்கலாம், நோன்பு நோற்காமல் இருந்திருக்கலாம், பாவங்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அல்லாவின் கருணை மிக பெரியது. மனம் வருந்தி உண்மையாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். யா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று மனம் உருகி பிரார்த்தியுங்கள். இந்த தவ்பாவை செய்த நாளிலிருந்து 5 வேளை தொழுகையை சரியாக தொழ ஆரம்பியுங்கள். முடிந்தால் தஹஜ் தொழுகையையும் தொழுங்கள். ரமலான் மாதத்தின் 30 நோன்புகளையும் முறையாக நோற்க வேண்டும். பெண்கள் மாதவிடாய் காரணமாக விடுபட்ட நோன்புகளை பின்னர் வேறு நாட்களில் நிறைவேற்ற வேண்டும். ஜகாத் கடமையானால் அதை முறையாக வழங்க வேண்டும். ஹஜ் கடமையானால் அதை நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாம் விதித்துள்ள அனைத்து கடமைகளையும் இயன்றவரை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் காலை மற்றும் மாலை தஸ்பீகளை உங்கள் வாழ்க்கையில் வழக்கமாக்குங்கள். தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது திருக்குரானை ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது அல்லாவின் அருளை பெற்று தரக்கூடிய மிகப்பெரிய நன்மையான செயலாகும். அதே நேரத்தில் தீமையான செயல்களிலிருந்து முற்றிலும் விலகி இருக்க வேண்டும். விபச்சாரம், மது அருந்துதல், வட்டி வாங்குதல் அல்லது கொடுத்தல், சூதாட்டம், கொலை, தற்கொலை, பிறருடைய பொருளை அநியாயமாக அபகரித்தல், பிறரை திட்டுதல், தொந்தரவு செய்தல் போன்ற அனைத்து பாவங்களிலிருந்தும் விலகி வாழ வேண்டும். நாம் நன்மையை செய்து தீமையை விட்டு விலகினால் அல்லாவின் அருள் நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அல்லாவின் வேதனை இறங்கும். அப்போது நீங்கள் செய்யும் துஆக்கள் ஏற்கப்படாமல் போகும். எனவே நம்முடைய துஆ கபூலாக வேண்டும் என்றால் நன்மையை செய்ய வேண்டும், பிறருக்கும் நன்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும், பிறரையும் தீமையிலிருந்து விலகுமாறு அறிவுறுத்த வேண்டும். இந்த வழியில் வாழ்ந்தால் அல்லாவின் அனுமதியால் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி நம்முடைய துஆக்களை கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.